அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியார் வீடுகளுக்கு 3 நபர்கள் வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிமுறையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வந்தார்கள். அவர்களுக்கு அதை பற்றி கூறப்பட்டது. அப்பொழுது அவர்கள் மூவரும் தாங்கள் குறைவாக அமல் செய்வது போன்று உணர்ந்தார்கள். முன்பின் குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே, நாம் எங்கே என்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் கூறினார், நான் எப்போதுமே தொழுது கொண்டே இருப்பேன் என்பதாக ஒருவர் முடிவெடுத்தார். மற்றொரு 2ஆம் நபர், நான் எப்பொழுது விடாமல் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்பேன் என்பதாக இன்னொருவர் முடிவெடுத்தார். 3ஆம் நபர், நான் பெண்களிடமிருந்து விலகி விடுவேன், எப்போதும் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் என்பதாக 3வது நபர் முடிவெடுத்தார். இந்த செய்தியை கேட்டு அங்கு வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்படி இவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுபோல நீங்கள் எப்படி கூறலாம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வை உங்களை விட நான் மிகவும் பயப்படுகின்றேன், அல்லாஹ்வை உங்களை விட நான் மிகவும் அஞ்சுகின்றேன். அப்படி இருந்தும் நான் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றேன், இன்னொரு நாள் நோன்பை விட்டு விடுகின்றேன். நான் தொழுகவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன். பெண்களை திருமணம் செய்துள்ளேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் எனது வழிமுறையை வெறுக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் ஒன்று சேர அறிவிக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், தேவையில்லாமல் தங்கள் மீது கூடுதல் சிரமத்தை எடுத்துக்கொள்வர்கள் நாசமடைவார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலஹா சலாசன் 3 தடவை இவ்வாறு கூறினார்கள் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் ரிவாயத் செய்யப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.